கலைஞர் கனவு இல்லத்தை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கனவுகளை நனவாக்கி எல்லோருக்கும் எல்லாம் என எல்லோரது மனங்களிலும் மகிழ்ச்சியை தருவதே திராவிட மாடல் அரசு என கூறியுள்ளார். இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்றுள்ளார். சென்னையில் இருந்து சாய் நகர் சீரடி ரயிலில் முதலமைச்சர் காட்பாடிக்கு சென்றார். ரயில் நிலையத்தில் இருந்து வேலூர் சென்ற முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழியில் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. புதிய பேருந்து நிலையம் அருகே வாகனத்தில் இருந்து இறங்கி நடந்து சென்று பொதுமக்களை முதலமைச்சர் சந்தித்தார். பின்னர் வேலூர் பெனட்லன் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு முதலமைச்சர் வந்தடைந்தார். அந்த மருத்துவமனை 197 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை முதலமைச்சர் திறந்து வைத்தார். மொத்தம் 7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 7 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கூடுதல் கட்டடங்கள் மற்றும் 2 துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து அணைக்கட்டிற்கு புறப்பட்ட முதலமைச்சர் வழியில் ரோட் ஷோ சென்றார். ரெண்டேரிக்கோடி புதூர் கிராமத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் கனவுகளை நனவாக்கி எல்லோருக்கும் எல்லாம் என எல்லோரது மனங்களிலும் மகிழ்ச்சியை தருவதே திராவிட மாடல் என்று குறிப்பிட்டார். இந்த ஆய்வின் போது அந்த பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவி காலை உணவு திட்டத்தால் பயன்பெற்றதாக முதலமைச்சரிடம் கூறினார். என்ன சாப்பாடு போடுறாங்க? காலையில பொங்கல், காய்கறி சாம்பார், இட்லி, பொங்கல் சாப்பாடு. பிடிச்சிருக்கா? சரி சரி. நீங்க எத்தனாவது படிக்கிறமா? 5ஆவது. சரி, நல்லா படி. அந்த மாணவிக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் கெங்கநல்லூரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 8 அடி வெண்கல சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் கலைஞர் அறிவாலயம் என்ற பெயரில் கட்டப்பட்டுள்ள நூலகத்தையும் அவர் திறந்து வைத்தார். அங்கிருந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வந்த முதலமைச்சரை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி மற்றும் எம்எல்ஏக்கள் வரவேற்றனர். அங்கும் முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்தினார். அவருடன் பொதுமக்கள் ஆர்வமாக புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர்.